இன்றைக்கு திரும்பவும் ஆபிரகாமுக்கு திரும்பவும் தன்னுடைய வாக்குத்தத்தத்தை சொல்லி சொல்லி சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் அவனை அவருடைய திட்டத்துக்கு நேராக நடத்துனது போல இன்றைக்கு உங்களுக்கு மீண்டும் அந்த வார்த்தையை, ஏற்கனவே சொன்ன வார்த்தையை திரும்பவும் உங்களுக்கு சொல்லி, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்லி மீண்டும் உங்களுக்கு ஒரு வார்த்தையை கர்த்தர் கொடுக்குறார். எப்பொழுதுமே சில வார்த்தைகளை அன்னைக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷாக நம்ம என்ன செய்யணும், சாப்பிடணும். பிள்ளை சொல்லுவா, என்னம்மா நேற்றும் சாம்பார் தான், இன்றைக்கும் சாம்பார் தானம்மா அப்படின்னு சொல்லி கேட்பான். நேற்றைய சாம்பார் இன்னைக்கு கொடுக்கல அம்மா, நேற்று வச்ச சாம்பார் அது முடிஞ்சு போச்சு, இன்னைக்கு புது சாம்பார் தான் வச்சுருக்காங்க, அதனால் இன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இன்னைக்கு நல்லா தான் இருக்கும், அடுத்து சாப்பிடு. இப்போ இந்த வசனத்தையும் அப்படி தான் ஒவ்வொரு நாளும் படிக்கும் பொழுதும் புதுசாக நம்ம என்ன செய்யணும், அதை நம்ம ஆண்டவர்கிட்ட வாங்கிக்கொள்ளணும்.